டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டிபிசி லிமிட்டட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்டிபிசி லிமிடெட், அதாவது என்டிபிசி அப்படிங்கிறது நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன். ஸோ இது ஒரு முழுக்க ஒரு இந்தியாவுடைய கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து அக்ராஸ் இந்தியாவில் 100 வேக்கன்சிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 30 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அந்த எலக்ட்ரிக்கல் எரெக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து மினிமம் 50% மார்க் வாங்கியிருக்கணும். ப்ரொஃபைலை பொறுத்தவரை அவங்க மினிமம் 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் போஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது மெக்கானிக்கல் எரெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா 35 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஒரு பிஇ பிடெக் டிகிரி முடித்து மெக்கானிக்கல் துறையில் வந்து ப்ரொடக்ஷன் வித் லெஸ் தென், அதாவது அட்லீஸ்ட் வந்து 50% மார்க் வந்து அவங்க வந்து எடுத்துருக்கணும். ஸோ ப்ரொஃபைலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ரெலவெண்ட் மெக்கானிக்கல் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மூன்றாவது போஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, த நேம் ஃபார் த போஸ்ட் இன்ஜினியர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 35 வேக்கன்சிஸ். இதுக்குமே வந்து பிஇ பிடெக்கில் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வித்து 50% மார்க்ஸ் அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் வந்து. ஸோ இவங்களுக்குமே வந்து ஒரு 4 ஆண்டு அந்த 4 வருஷம் வந்து இந்த துறையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 35 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். சேலரியை பொறுத்தளவில் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் வந்து நீங்கள் பர் மந்த் வந்து சேலரியாக நீங்கள் கேட்பலாம். ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்தளவில் அந்த கேஸ்ட் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எரெக்ஷனுக்கு 30, மெக்கானிக்கல் எரெக்ஷனுக்கு 35, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 35 வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்ராஸ் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் இந்த வேக்கன்சிஸ் வந்து போட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த என்டிபிசி எங்கே இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து போடுவாங்க. ஸோ இதில் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி இந்தியன் நேஷ்னல்ஸ் ஆர் எலிஜிபிள். ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் இருக்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த தெளிவாக படித்து பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை அப்ளை பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து www.ntcp.co.in வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் அதர் கேட்டகரிக்கு வந்து 300 ரூபாய் நீங்கள் வந்து 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னா 20/12/2023. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 3/1/2024 நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து முழுக்க ஒரு மத்திய அரசுடைய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர். ஸோ யாரெல்லாம் இந்த பிஇ பிடெக் முடித்து எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்காங்களோ கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் முடிச்சுக்கோங்களோ கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.